சீக்கிரமா வந்து பண்ண நம்ம மோட்டோ vloggingல கம்பேக் கொடுக்க போறோம். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் இருக்கீங்க. நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சொந்த ஊரான நம்ம கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். இப்போதான் நாங்க தொழிலூர் தாண்டோம். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா டிடிஎஃப் பைக் புக் பண்ண போறோம். என்ன பைக் ஏது பைக் அப்படின்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன வாசா கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்ன தனியா சுத்திட்டு இருக்க எப்பவும் போல அப்படின்னா, பாப்பா இந்த பசங்க கூட சுத்திட்டு இருக்க கூட எல்லாம் சுத்திட்டு இருக்க. ஆக்சுவலி பாப்பா வந்து பண்ண காலேஜ் போயிருக்காங்க. இன்னும் பாப்பா காலேஜ் முடிக்கிறதுக்கு 8 மாசம் இருக்குங்க. பாப்பா படிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அண்ட் வந்து வீட்டுல எல்லாம் வந்து பண்ணா வந்த உடனே கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஒரே சந்தோஷமா போச்சு. ஸோ வந்து பாப்பா செம்ம ஹாப்பி. இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. வீட்டுல எல்லாம் நல்லா பேசினாங்க. ஆக்சுவலி 2 வீட்டு சமாதானமும் இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணோம். அப்படியே அப்பா ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்கன்னா, அதாவதுங்க நாங்க ஓடி போயிட்டோம். ஓடி போனதுக்கு அப்புறம் நீங்க கிளம்பி வாங்க, நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் நாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நம்ம ஓடி போனதுக்கு என்ன மரியாதை? நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவேன். இல்லையா, மாமா பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய ஃபேமிலிஸோட லவ் பிரிச்சு விட்டுருக்காங்க. அதனால என் மாமா பொண்ணு முடியவே நானே சொன்னேங்க, சாமி வா சாமி வீட்டுக்கே போலாம், அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொன்னதுக்கு கூட என் மாமா பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எப்பவுமே டிடிஎஃப் லவ் பொறுத்த அளவுக்கு பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும், மித்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா பொண்ணு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா தயவு செஞ்சு எதுவுமே பண்ணிடாதீங்க. அது வந்து யாருமே ஓடி போயெல்லாம் மேரேஜ் பண்ணாதீங்க. ரொம்ப ரிஸ்கஸ் இருக்கு, ரொம்ப மனசங்கடங்கள் இருக்கு. நானுங்கிறதுனால எல்லாம் அப்படியே நார்மலா போயிடுச்சு. இப்போ என்கிட்ட நான் வண்டி ஓட்ட முடியாதுல்ல, அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இவி வெஹிக்கல், அதாவது நான் லைசன்ஸ்டு வெஹிக்கல் ஒன்று வாங்கலாம்னு சொல்லி பிளான். ஸோ அந்த வண்டி தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆத்திர அவசரத்துக்கு வண்டி கண்டிப்பா நெசசரி. ஆக்சுவலி லைசன்ஸ் எல்லாம் வேலை போயிட்டு தான் இருக்கு. லைசன்ஸ் வந்துருச்சுன்னா அப்போ நம்ம பைக்ஸ் வேற மாதிரி இருக்கும். பட் ஈவன் அது வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இப்போ பாப்பா போயிட்டாங்க காலேஜுக்கு, இப்போ நான் சும்மா தான் இருக்கணும். ஸோ மோட்டோ vlogs பண்ணலாம், அதுவும் நம்ம கோயம்புத்தூர்லயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானுங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நேரா ஷோரூம் போய் பைக்கை புக் பண்றதுக்கு முன்னாடி ஸோ வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு தான் புக் பண்ணுவோம். ஏன் வாசா டெஸ்ட் ட்ரைவ் எல்லாம் பண்றேங்கிறீங்க, புக் பண்றேங்கிறீங்க? ஆல்ரெடி ஒரு பைக் புக் பண்ணிட்டேன்னா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. ஆக்சுவலி முன்னாடியே வந்து பண்ண பைக்கை புக் பண்ணிட்டு போயிட்டேன். பட் அங்க வந்து பண்ண வேற ஒரு சூழ்நிலையினால அந்த வண்டி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். 2 ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் சுத்தமா ஃபர்ஸ்ட் வண்டி அவங்களே அக்செப்ட் பண்றாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியல. நாங்க சொன்னா அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து சரி சஸ்பென்ஷன்லாம் மாத்தலாம்னு நினைச்சேன். அப்புறம் வேற ஒரு சம்பவம் ஆகி போச்சு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை விட்டுட்டோம். அப்புறம் அட்வான்ஸ் அமௌண்ட் திருப்பி வாங்கிட்டோம். ஆனா வண்டியோட லுக் எப்படி இருந்துச்சு? தாராளமா இருந்துச்சு. லுக், ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அல்டிமேட்டுங்க. சரி, அப்புறம் வேற வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி பார்க்கலான்னு போகிறோம். ஸோ இது வந்து கிரீன் கைனெட்டிக் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிராண்ட் பேர்லாம் எனக்கு சரியா தெரியல. சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்கு, வண்டி நல்லா ஒர்த்தா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் புக் பண்ணிட்டு வந்துருவோம். அண்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிறது கிடையாது, தம்பி தான் பண்ண போகிறேன். ஏன் வாசா இந்த வண்டிக்கு லைசன்ஸ்லாம் தேவையில்லைன்னு சொன்னியே, அப்போ நீயே ஓட்டி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலி டிடிஎஃப் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் தேவை கிடையாது, நம்பர் பிளேட் தேவை கிடையாது, இன்சூரன்ஸ் தேவை கிடையாது, ஹெல்மெட்டே தேவை கிடையாது. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில், அதாவது ராஜஸ்தான் நார்த் இந்தியாவா, ஓரளவுக்கு அவங்களே நார்த் இந்தியான்னு சொல்றாங்கடா. இது நார்த் இந்தியால, அதுதான் நார்த் இந்தியாங்கிறாங்க. அப்ப எதுதான் நார்த் இந்தியா? ஒரு டாப்ல இருக்கிற டெல்லி சைடு மட்டும் தான் நார்த் இந்தியாவோ? சோ வந்து நார்த் இந்தியா சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படிதான் சொல்லி போனோம். நம்ம ஊர் விட்டு நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம், கர்நாடகா, கேரளா, ஆந்திராவை தாண்டினாலே நம்ம வந்து நார்த் தான் சொல்லி பழகிறோம். ஸோ வந்து அவங்க வந்துட்டு அங்கதான் சொல்றாங்க ஹெல்மெட்டே தேவையில்லை அந்த வண்டிக்குன்னு சொல்றாங்க. பட் ஈவன் தான் நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஹெல்மெட் வியர் பண்ணணும். நீங்க சைக்கிள்ல போனாலுமே ஹெல்மெட் தயவு செஞ்சு போட்டுட்டு சேஃபா போங்க டிடிஎஃப். அதுக்கு எதுவுமே தேவையில்லை லீகலா. பட் ஈவன் தான் நமக்கு ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை கொடுப்பாங்க. அதனால தம்பி ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பைக்கை புக் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம சென்னைனே வருது, நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸ்ல ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல எடுத்துட்டு போய் இந்த மாதிரிங்க நான் ஓட்ட போறேன், எல்லா லீகலுக்கு எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்டு தான் நான் ஓட்டுறேன், யாராவது ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு பின்ன பிரச்சனை வராதுல்ல. ஏன்னா இவனுங்க என்ன நினைச்சிட்டு பிரச்சனை பண்றாங்கன்னே தெரியலைங்க. பின்னாடி இப்போ நம்ம பேசுறதுக்கு பின்னாடி சீரியஸ் பிஜிஎம் போட்டு விட்டா நம்ம கெட்டவனா ஆயிடும், பின்னாடி காமெடி பிஜிஎம் போட்டு விட்டா நம்ம காமெடி ஆயிடும், சோக பிஜிஎம் போட்டோம்னா நம்ம அப்படி சோகம் ஆயிடும். அந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பு. மனுஷங்களோட மனசை மேனிபுலேட் பண்ணி ஒருத்தங்களை தப்பா காட்டுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே. அண்ட் வந்து என் வாழ்க்கையிலேயே வந்து பாத்துட்டீங்கன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது கூட கிடையாது, ஸ்கூல் படிக்கும் போது சண்டே இப்போ வருது, சாட்டர்டே போவதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தால் அநியாயமா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே சண்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. என் மாமா கூட லவ் பண்ணும்போது அடிக்கடி கேட்பா, என்ன ஆகுனாங்க, தினமும் வந்து காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண முடியாது, 9:30 to 3:30 வரைக்கும் ஃபோன் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு கால் பண்ணுவான். நான் கேட்பேன், ஏன் சாமி இன்னைக்கு காலேஜ் என்ன போலையா அப்படின்னு சொல்லி கேட்பேன். மாமா இன்னைக்கு சண்டே மாமா, ஏன் ஒரு சாட்டர்டே சண்டே கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி இப்போ என்னை எந்த அளவுக்கு சாட்டர்டே சண்டே நோட் பண்ண வச்சுட்டாங்க பாருங்க. இன்னைக்கு என்ன டே?
டியூஸ்டே, நாளைக்கு என்ன டே? வெனஸ்டே. அவங்க வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஓகே, அண்ட் வந்து கவலைப்படாதீங்க டிடிஎஃப், லைசன்ஸ்க்காக எல்லா ப்ரொசீஜர்ஸுமே போயிட்டு தான் இருக்கு. கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும் சீக்கிரமா லைசன்ஸும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 8 monthsல அதுக்குள்ள 8 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தா லைசன்ஸே கிடைச்சிடும் நினைக்கிறேன். லைசன்ஸ் பாஸ்போர்ட் எல்லாம் கிடைச்சிடும். அப்புறம் பாப்பா காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அப்ராட் கிளம்ப வேண்டியதான். லீவ் டேஸ் வந்த உடனே நம்ம எங்கேயாவது ஜாலி ட்ரிப் போயிட்டு வரலாங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் எங்கேயுமே போகாம ஒரு மாதிரி இருக்குங்க. பட் பாப்பாக்கு காலேஜ் போயிட்டு வரணும். அதுதான் ஷூட் டேட்ஸ் வரும்போது மட்டும் வந்து பார்த்துட்டுனா எங்க மாமனார் மாமியார் வீட்டில் விட்டுட்டு போவேன். அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டி தாத்தா வீட்டில் விட்டுட்டு போவேன். ஏதாவது பண்ணணும், பிளான் பண்ணணும். ஏன்னா நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் இல்லை, அங்கேருந்து வந்துட்டு போக முடியாது பாப்பானால தனியா. ஒரு இடத்துல சரியான மாசம் என்னடாச்சு, ஓடி போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது வீடியோ காலும் பண்ணி காட்டுறீங்க பாத்தீங்களா? ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குற? இதை விட ஒரு ஹைலைட் என்ன தெரியுமாங்க, டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க. என் பொண்ணு 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஒரிஜினல் எடுத்து வந்திருக்காங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, ஏன்னா எனக்கு தான் எதுவுமே தெரியாது. சும்மா அவுட்டிங் போலான்னு சொல்லி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னை கடத்திட்டாங்க. பட் யாரும் டோன்ட் வரி டிடிஎஃப், சாட்டர்டே சண்டே வரும்போதெல்லாம் நம்ம வெளியே போகலாம். ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் வரும்போது ஜாலியாக நம்ம கிளம்பி எங்கேயாவது வெளியே போயிடலாம். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இன்னும் எவ்வளோ நிமிஷம்? அவ்வளோ 2 minutes. 2 minutes ஜர்னிங்க. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 1:45 ஆச்சுங்க. அவ்வளோதான், நம்ம வண்டியை பார்த்தாச்சு. இதுதான் நம்மளோட வண்டி. லுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னு வந்து பார்த்தா லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டலாம். ஷோரூமுக்கு வந்த உடனே வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டவங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாங்க. சின்ன சின்ன மைனஸஸ் இருக்குது. என்னென்னா வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 85 தான். வண்டியோட லோடு எவ்வளோ இழுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 150 kilometers தான் இழுக்கும். 150 kilometersனு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 70, தம்பி ஒரு 80 இருக்கான்னா, டேய் என் காலு மாட்டிக்குண்டா லூசு போயில. சரி போ, யாருக்கு இடத்துல இல்லாமல் போயிடலான்னு நினச்சி. காலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சு தான் ஓட்டணும். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வண்டியோட வெயிட் வந்து 85 kg, 80 kg. என்னடா வண்டி ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி ஏதோ போக மாட்டேதுண்ணா. போகுதுடா. சார்ஜ் கீஜ் இல்லாம மாட்டிக்க போறோம்டா இங்க வந்து. சார்ஜ் பாயிண்ட் காட்டுது. போகும் கவலைப்படாத. இந்த பட்டன் நமக்குன்னா இப்போ பார்க்கிங் மோட் நியூட்ரல்ல இருக்குங்க. என்ன ரைஸ் பண்ணாலும் போகும். ஸோ வந்து என்ன ரைஸ் பண்ணாலும் போகாது, ரைஸ் பண்ணிடாத. இப்போ வந்து டிரைவிங் மோடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம கில் சுவிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் போகும். சும்மா விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி த்ராட்டில் பண்ணும்போது வண்டி பாட்டுக்கு போய் சாத்திட்டு போதும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 85 kg தானுங்க. அந்த குழியில ஏன்டா விட்ட? அது தெரியல, நான் கார் வந்துருச்சுன்னா ரோட்ல ஒரு நல்ல ஒரு பெரிய குழி மாதிரி இருந்துச்சுங்க. டபக்குன்னு தம்பி வண்டி உள்ள விட்டான். அது வந்து வண்டி வந்து பார்த்துட்டுனா 150 kg வரைக்கும் தான் இழுக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இழுக்காது. நான் ஒரு 70 kg, தம்பி ஒரு 80 kgனா அவ்வளோதான். அதுக்கு மேலே 1 கிலோ போட்டாலும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறதுலாம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் வண்டியோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்டிங்க. அப்படி இல்லைன்னா 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டலாம். வருஷம் ஆக 1 வருஷம் ஆனோடனே 90% வந்துடும் பேட்டரியோட லைஃப். அது போடா, ஏன்டா இங்கே ரைட் ஏரியே போகிறேன், லெஃப்ட் லைனில் போய் பழகுடா. ஸோ அதுக்கப்புறம் 2வது வருஷம் 80% ஆகிடும், 3வது வருஷம் 70% ஆகிடுங்க. அது பேட்டரியோட லைஃப் குறையிறது தான். 3 வருஷம் கழிச்சு ஒன்று நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா கொஞ்சம் ரெடி பண்ணி கூட ஓட்டிக்கலாம். ஸோ இந்த கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம மோட்டோ விளாக் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லாமலாம் இல்லை. பட் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட 2-3 ரைடர்ஸ் இருக்காங்க, நம்ம எல்லாம் இன்டர்காம் மாட்டிட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டே போகலாம். அண்ட் வந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ்லாம் போகிறது கிடையாதுல்ல. அண்ட் வந்து கோவா மாதிரியான இடத்துலலாம் ஜாலியாக இருக்கும்டா. நம்ம அந்த லோக்கல்ஸ்லாம் கோவாலெல்லாம் வந்து பார்த்துட்டுனா எப்படி நம்ம ரெண்ட் எடுத்து ஸ்கூட்டி ஓட்டணுங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்டியே நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு ஓட்டுறோம்னா நமக்கு ரெண்டல் சார்ஜஸும் கம்மியாக இருக்கும், நம்மளும் ஜாலியாக ஓட்டின மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும், நாங்கள் நம்மள மாதிரி ரைட் போகிறவங்களுக்குலாம் ஒரு துளி கூட செட் ஆகாது. ஏன்னா பேட்டரியோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா 70-80 அவ்வளோதான். ஸோ வந்து இங்கேருந்து ஈஷா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 35 கிலோமீட்டருங்க. அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தோம்னாலே காலி, நடுவில் எங்கே கூட மாட்டிப்போம். ஏன்னா இப்போது எங்கேயாவது ஒரு கூகுள் மேப் ரீரூட் காட்டுது, அதில் போய் மாட்டிக்கிட்டோம்னா கூட வண்டி வந்து பார்த்துட்டுனா நடுவுலேயே நின்றுடும், அப்புறம் லாக் ஆகிப்போம். பட் இவி வெஹிக்கிளே போவேனான்னு சொல்ல, இதுக்கு அடுத்த மாடல்ஸ் எவ்வளவோ சூப்பரான மாடல்ஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாமே லைசன்ஸ் உள்ள வண்டி. இது மட்டும்தான் லைசன்ஸ் இல்லாத வண்டிங்க. ஸோ பேட்டரி வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம். பட் பேட்டரியோட காஸ்ட் மட்டுமே ஒரு 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன்டா. வண்டியே 80,000 ரூபாய் தான். என்னடாச்சு? எனக்கு என்னமோ போகுது. ஏன்டா தெரியல, நான் ஏதோ ஸ்ட்ரக் ஆகுதுண்ணா. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, ஏதோ ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னாங்க, இப்போ வண்டி புக் பண்ண போறது கிடையாது. இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான வெஹிக்கல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்க போறேன். அப்படி ஏதாவது அட்வான்ஸான வண்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வண்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். அதனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பேசிட்டு மட்டும் போகிறேன். பேசிட்டு இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட லாயருக்கு அனுப்பி லீகலா அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க பிளான் பண்ணோம். ஓகே டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ளாக் ரெடி பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் வச்சுன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆச்சு. டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால்
எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த ரேஞ்சு தான். ஆனால் என்ன மாதிரி வெஹிக்கல்னா இது? சார் இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். ஓகே. வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் வேண்டியதில்லை, இன்சூரன்ஸ் வேண்டியதில்லை, ஆர்டிஓ இந்த ப்ராசஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஹெல்மெட் போட வேண்டியது நம்ம சேஃப்டிக்கு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து லோ ஸ்பீட் வெஹிக்கிள். ஸோ இது லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். லேடிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சஸ்பென்ஷன் வந்து இதில் நல்லா சூப்பராகவே இருக்கும். முன்னாடி டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, பின்னாடினா சேம் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஸோ நல்லா இருந்துச்சுங்க வண்டி ஓட்டுருக்கு. அது வந்து கீழே சென்ட்ரியா. ஸோ வந்து நம்ம இப்போ சாவியை போடல பாருங்கள், இப்போது சாவியும் போட்டுக்கலாம் வேணும்னா. அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கீ ரிமோட்டில் ரன் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் ஸ்மார்ட் கீழே ரன் பண்ணுறது? சார் நம்மளுக்கு வந்து இதில் ஆப்ஷன் இருக்குது. ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிடும் சார். ஸோ ஆன் பண்ணுறப்ப ட்ரைவில் இருக்குது. அது தெரியும் டிரைவ் மோட். அதாங்க நாங்கள் ஆக்சுவலி வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சு, வண்டி மூவ் ஆகலை. அது ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லைட்டாக பிரேக்கை பிடிச்சிட்டு த்ராட்டில் பண்ணோம்னா வண்டி மூவ் ஆகாதாங்க. பிரேக் சென்சார் இருக்கிறதுனால அப்படி ஆகாதான். ஸோ எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிக்காம இல்லை, பட் எனக்கு ரேஞ்ச் மட்டும் கம்மியாக இருக்குங்க. ஸோ அதனால் நான் யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து இவங்களோட இந்த ஒரு கேட்லாக் பேப்பரும் வாங்கிட்டேன். அண்ட் வந்து சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 hours. 3 hours 80% வரைக்கும் ஆகிடும். அந்த கடைசி 1 hour மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20% ஆகும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் தாங்க நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு பிளான் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அவர் கேமராவில் வர மாட்டார், வைக்கப்படுறாரு. சரி, நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வாங்கி நம்மளோட லாயருக்கு அனுப்பிட்டேங்க. அவங்க வெரிஃபை பண்ணி அது தாராளமாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே 250 wattக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டார்ஸ் அண்ட் அந்த சம்தமாக பேட்டரி தான். சரிங்க, ஸோ வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் ரேக்கெட் சும்மா பண்ணி பண்ணுறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் அவ்வளோதான், அந்த ஷோரூம்லேருந்து கிளம்பியாச்சு. மாண்டேஜஸ் எடுக்கணும்னு நினச்சேங்க, மறந்துட்டேங்க. ஸோ வண்டி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சரி விடுங்க. இது இந்த வீடியோ ஒரு மாதிரி ராவாக போட்டோம். இப்போ நாங்கள் அந்த வண்டி வெஹிக்கலை புக் பண்ணலைங்க. இன்னொரு வண்டியை வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ அங்கே வந்து ரேஞ்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ வந்து இப்போ இந்த வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 70 kilometers 80 kilometers வரைக்கும் தான் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நான் ஸ்டாப்பாக ஓட்டுறதுனால நமக்கு கிலோமீட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகும். அப்புறம் காற்றடிக்கிறது, அப்புறம் வந்து ரோட்டில் வந்து நிப்பாட்டி போகிறது, இன்டரப்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ரோட் லைட்டாக சின்ன ஆஃப் ரோட்ஸ் வரும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அது போக வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் கம்மியாயிடும், பேட்டரி லைஃப் கம்மியாகும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 70-80 kilometers தான். அப்போ நமக்குலாம் வந்து ஒரு 40 kilometers தான் வரும். போக மட்டும் தான் வர முடியுமே தவிர வர முடியாது. அங்கே எங்கேயாவது பிளான் பண்ணி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். என் மனசில் வேற ஒன்று தோணுச்சுடா. கம்முன்னு ஹைலெக்ஸை வாங்கிட்டு ஹைலெக்ஸில் இந்த மாதிரி என்ன வண்டி நான் ரெஜிஸ்டர்ட் வண்டி வாங்குறோமோ அந்த வண்டியை ஏற்றிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஜேர்னி பண்ணிவிட்டு அந்த ஊரில் வண்டியை நிப்பாட்டிட்டு காரை நிப்பாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கே அந்த ஊரில். ஏன்னாங்க ஜேர்னியை பொறுத்த அளவுக்குங்க நம்ம பைக்கில் ஓட்டுறது தான் உண்மையாக செம்ம ஃபீல் குட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஊருக்குள்ளெல்லாம் பூந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அந்த ஒரு வெதரு, அந்த ஒரு நேச்சரை ஃபீல் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ண வெளியே பண்ண தான் முடியும். சிட்டிக்குள்ளே அதுக்கப்புறம் ஹைவேல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காருக்குள்ளே உட்காந்துட்டு காரில் போகலாம் ஜம்முன்னு. காரில் வந்துட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் டக்குன்னு ஃபீல் ஆச்சுங்க, அது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. சத்தியமாக கல்யாணம் ஆன மாதிரியே இல்லைங்க. அப்பப்போ என்னையும் நானே வசனம் கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லை பாருங்களேன். இப்போ நம்ம எப்படி ஜேர்னி பண்ணிட்டு இருந்தோம், எப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் இருக்குது. நத்திங் சேஞ்சஸ். இப்போ வந்து ஈவினிங் ஆனால் இப்போ என் மாமா பொண்ணு கால் பண்ணுவாங்களா, இப்போ கால் பண்ண மாட்டாங்க. இப்போ பிக்கப் பண்ண போனவங்கள பிக்கப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கூடயே தான் இருப்பாங்க. இப்போ ஒன்று நல்லா தான் இருக்குது, இது ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்குது. வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆனது, ஜோடி வந்து இப்போ ஜாலி ஆனது, அந்த மாதிரி தாங்க. அந்த ரிலீக்ஸ் தான் பாடிட்டு இருந்தேன். அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட உடனே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இன்னொரு 5 minutes டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிடுவோம். பட் ரொம்ப பசிக்குது, அதனால ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் போய்க்கலாங்க. எனக்கு வேணாமா? நான் குடிக்க மாட்டேன். நான் மோர் குடிக்க மாட்டேன்ல. தயிர் மோர் நெய் கிட்டத்தட்ட 4 tumbler மோர் குடிச்சிங்க. எவ்வளோ ரூபா ஆச்சுன்னா 40 ரூபா ஆச்சு. தம்பிக்கு வந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எதனாலன்னா பால் தயிர் மோர் ஒயிட்டாக இருக்கிறது எதுவுமே குடிக்கிறது இல்லை. டேய் அது அப்படி நினைக்காத. பால் குடிப்பேன். பால் குடிப்பியா? பால் குடிப்பேன். என்னடா அப்போ அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே லாக்டோஃபோபியா அந்த மாதிரி, அதெல்லாம் கிடையாது போல உனக்கு. பால் மட்டும் குடிப்பேன், ஆனால் தயிர் மோர்லாம் சாப்பிட மாட்டேன். தயிர் மோர்லாம் சாப்பிட என்னடா இது. ஸோ அவ்வளோதாங்க, ஷோரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஷோரூம் போயிட்டதுக்கப்புறம் லாக் பண்ணி பண்ணுறீங்க. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா 2:40 ஆச்சுங்க. இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னா 20 நிமிஷத்தில் ஷோரூம்லேருந்து கிளம்புனா தான், எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஷோரூம்லேருந்து கிளம்புனா தான் நம்ம கரெக்டாக பிக்கப் பண்ண போக முடியும். அப்படி இல்லைன்னா பொண்ணு வந்து ஒரு நிமிஷமும் நிற்கக்கூடாது. இது வரைக்கும் குழந்தைய வந்து பார்த்துட்டுனா எங்கேயுமே நான் வெயிட் பண்ண வச்சது கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கும் வெயிட் பண்ண வைக்கல, நேற்று வெயிட் பண்ண வைக்கல. ஸோ
ஸோ ஷோரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இந்த வண்டி தான் ஆக்சுவலி வந்தோடனே நாங்கள் 2 பேரும் என்ன நினச்சோம்னா ஜெய்ப்பூரில் நம்ம பார்த்தோமே அதே மாதிரி தாண்டா இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு ரேஞ்சு கிடைக்குமா. ஆனால் அந்த ரேஞ்ச் வந்து சாலிடாக 130 கிடைக்கும். சாலிடாக 130 வரைக்கும் கிடைக்குமாங்க. அண்ட் வந்து இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் பாயிண்ட்னா இப்போ நம்ம சாவி போட்டோம், அதாவது இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியும், பேட்டரி கெப்பாசிட்டி வச்சு எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். ரேஞ்ச் வந்து 33 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக கிடைக்கும் ஏன்னா. ஸோ வந்து இந்த வண்டி நாங்கள் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஸோ டெஸ்ட் அண்ட் வந்து பேட்டரியை தனியாக கழட்டி சார்ஜ் போட்டுக்கலாம்லன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது அடே. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வண்டியில் வந்து பேட்டரியை தனியாக கழட்டி போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாங்க. அது என்னென்னா இப்போ நம்ம எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுறோம்னா அவங்க பயப்படுவாங்க. ஆக்சுவலி 2 யூனிட் தான் செலவாகுமாமாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த வண்டி. ஆனால் அது வந்து 9 ரூபா சொன்னாங்க. ஆனால் இது எவ்வளோ செலவாகும்? 1.5 யூனிட்னா 7 ரூபா தானா? 7 ரூபாய்க்கு 130 கிலோமீட்டர் போக முடியுமா? என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையேண்ணா. ஸோ வந்து ஸ்டோரேஜ் இவ்வளோ இருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்குது. இது வந்து நம்ம கழட்ட முடியாது, நம்ம போல்ட் நட்டெல்லாம் போட்டு தான் கழட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வண்டி பார்த்துருந்தோம்ல, சும்மா இப்படி பண்ணாலே வந்துடும். அண்ட் வந்து அதை நம்ம தனியாக எடுத்து அதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ வந்து இங்கே டேரெக்டாக குத்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பேட்டரியை கழட்டிட்டு பேட்டரியை தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நமக்கு ஸ்பெஷலாக எதாவது பண்ணித்தர முடியுமாண்ணா? அப்படி பேட்டரியை மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டி எடுத்து பேட்டரியே நம்ம வெளியே இந்த உங்களுக்கு வர பேட்டரி ரொம்ப பெருசாக இருக்கும், மைலேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்ம கழட்டவே முடியாது, நம்ம நார்மலாக தூக்கவும் முடியாது அந்த பேட்டரி. புரிஞ்சுதுண்ணா. வேறு அதே தான் 60,000 கிலோமீட்டர்ஸ் பேட்டரி வாரண்ட்டி, 3 இயர்ஸ் சார்ஜர் 1 வருஷம் வாரண்ட்டி, மோட்டர் ஒரு 3 வருஷம். அதே தான், வேறு எதுவும் இல்லை. ஆல்ரெடி நம்ம பார்த்த வண்டியில் எவ்வளோ ஸ்பேஷியஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஆக்சுவலி உள்ளே இருக்கிற ஒரு பேட்டரி எடுத்து உள்ளே வெளியே வச்சுட்டு கூட நம்ம போகலாம். எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்கணுன்னா எவ்வளோ ரூபா வருதுன்னா 45,000 வருது. ஆனால் இந்த வண்டியோட விலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்திங்க. ஸோ இன்னும் எவ்வளவோ வண்டி இருக்குது. ஆனால் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்டு வெஹிக்கிள். இங்கேயே இருக்குது சூப்பர் வண்டி, ஆனால் லைசன்ஸ்டு வெஹிக்கிள் தான். அது ஒன்று தான் பிரச்சனை. என்னென்னா செம்ம ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது உங்களுக்கு? என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வண்டியில் இருக்குங்க. அந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை, போயிட்டே இருக்கலாம். ஒரு ரிவர்ஸ் வந்துடும், பார்க்கிங் சென்சார் வந்துடும், ஆன்டி தெஃப்ட் அலார்ம் வந்துடும், மோட்டர் லாக் ஆகும். கீழே சென்ட்ரி இருக்கா? புரியல. கீழே சென்ட்ரி இருக்குது. ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாமாண்ணா? வந்துடும். யூஎஸ்பி சார்ஜர் ஆப்ஷன் வந்துடும். யூஎஸ்பி தான், C2C இல்லை. C2C. இண்டிகேட்டர் சவுண்ட்லாம் வராதுல்ல? வருமா? அது வேணா கட் பண்ணிக்க வேண்டியதான். அது அந்த டொயினாலே அது ஒரு மாதிரி ஆகுதுண்ணா. மித்தபடி மிரர்ஸ் இல்லாம்னா மிரர்ஸ் வரும், தேவையில்லானாலும் கழட்டி வச்சுக்கலாம். அண்ட் ஹெல்மெட்டும் தேவையில்லை வண்டிக்கு. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஹெல்மெட் போடணும். நான் ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயும் போகிறது இல்லைங்க. டிடிஎஃப் டைமில் ஆச்சுன்னா 255 ஆச்சுங்க. அவ்வளோதான், நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அவ்வளோதான், அவங்க தைரியமாக சொல்லி அனுப்புகிறாங்க. 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. 12 கிலோமீட்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வண்டி ஆஃப் ஆகும். நீங்கள் 12 கிலோமீட்டர்ஸ் எப்படி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண மாட்டீங்க, சும்மா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவீங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் சப்போஸ் எதாவது ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க இருந்துட்டு அவங்களோட கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கால் பண்ணுங்கள், பட் அப்படி எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தாங்க எங்களுக்கு ஃபீல் ஆகுது. உனக்கு எப்படி இருக்குது ஓட்ட? இந்த வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இது சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கா வண்டி ஓட்ட? நல்லா இருக்குண்ணா. உட்கார பொசிஷனும் ஓகே. அதில் கால் தான் இங்கே இந்த வண்டிலேயே ஃபுட் ரெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் ஸ்கூட்டியில் ஃபுட் ரெஸ்ட் வராதுண்ணா, இவ்வளோதாண்ணா. ஸ்கூட்டியில் ஃபுட் ரெஸ்ட்டே வராதா? ரைடருக்கு ஓட்டவங்களுக்கு இப்போ இவ்வளோ தான். என்னடா சொல்கிறீங்க? நானும் தாண்டா ஸ்கூட்டிலாம் ஓட்டுவேன், ஆனால் ரொம்பலாம் ஓட்ட மாட்டேங்க. ஆக்சுவலி நமக்கும் ஸ்கூட்டிக்கும் ரொம்ப தூரங்க. உண்மையை சொல்ல போனால் எப்படி சொல்கிறது, ஸ்கூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீல்ஸுங்க. அதனால் ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது கீழே உள்காட்டிடும். ஸ்கூட்டி சின்ன வயசுலேருந்தே அது கொஞ்சம் வெறுத்த வண்டின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. எனக்கு எல்லா வண்டியுமே ரொம்ப பிடிக்கும். ஸ்கூட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வந்துருச்சு. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரியை தனியாக கழட்டிட்டு போய் சார்ஜ் பண்ண முடியாது. அது ஒன்று தான் பிரச்சனை. ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ்னா அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த வண்டியில். அந்த மாதிரி செட்டப் பண்ணி தர முடியுமான்னு கேட்டீங்க, அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த வண்டியில் வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ அந்த வண்டி ரேட்டும் கம்மிடா. ஆமாண்ணா. ஆனால் இது அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி நல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஆனால் அந்த பேட்டரியை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். கம்முன்னு அந்த வண்டி வாங்கிட்டு டீ கடையில் போய் டீ குடிக்கும் போது சார்ஜ் போட்டு விட்டோம்னா 1/2 hour சார்ஜ் ஆகிடும். ஆக்சுவலி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 4 hours நம்ம சார்ஜ் போட்டோம்னா 0 to 80 ஆகிடுமாங்க. 80% ஆகிடுமா. அதுக்கப்புறம் இன்னொரு 1 hour மட்டும் டைம் கொடுத்துட்டோம், 5 hours கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் 100 ஆகிடுமாங்க. அது வந்து இந்த வண்டியும் சரி அந்த வண்டியும் சரி, இந்த இவி வெஹிக்கல்ஸ் ஸ்கூட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஸ்டேஷன், அதாவது நம்ம இந்த
EV சார்ஜ் ஸ்டேஷனில் போய் போட முடியாதாம்மா. ஆனால் நல்லா இருக்குங்க, எந்த ஒரு வைப்ரேஷனும் கிடையாது. அது வந்து 2 யூனிட்ஸ் தான் செலவாகுமா, இது 1.5 யூனிட்ஸ் தான் செலவாகுமா. அப்படின்னா இன்னும் 7 ரூபாய்க்கு கீழே தான் செலவாகுங்கிறாங்க. எப்படிங்க அது? ஆச்சரியமாக இருக்கே. 3 வருஷத்துக்கு ஜம்முன்னு இப்போ 7 ரூபா ஒரு நாளைக்கு. சரி, ஏதாவது ரேட் ஏதாவது கம்மி பண்ணி கேட்டு பார்ப்போம். ரேட் ஏதாவது கம்மி பண்ணி தராங்கன்னா இந்த வண்டி புக் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி பண்ணுறோங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா 3:05 ஆச்சுங்க. ஆக்சுவலி ஷோரூமுக்கு வந்துட்டு நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்குன்னு சொல்லி. இல்லைங்க, ஸ்டார்டிங் உங்களுக்கு லைட்டாக அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஓட்ட ரொம்ப சூப்பராக ஆகிடும் அப்படின்னாங்க. இது என்னடா இது புதுசாக இருக்குது, பேண்ட்டு சட்டை போக போக லூஸ் ஆகிடும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி சஸ்பென்ஷன் நான் போக போக நார்மலாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க இருந்துட்டு நானே இந்த வண்டி தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் என்னோடய வண்டி ஓட்டி பாருங்கள் அப்படின்னாங்க. இப்போ தம்பி வந்து பார்த்தா அந்த வண்டி தான் ஓட்டி பார்த்துட்டு இருக்கா. எப்படா இருக்கு அந்த வண்டி? இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா. இந்த வண்டியை விட அந்த வண்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா? இந்த வண்டி நல்லா இருக்கு அதை விட. அந்த வண்டி ஆடுதே டப்ப வைப்ரேஷன்ஸ் இருக்கு லைட்டா. விடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தப்பு இல்லை தப்பு இல்லை ஸ்மூத்தான மாதிரி தான் இருக்கு சஸ்பென்ஷன். பரவாயில்லையே. டேய் நல்லா யோசிச்சு சொல்கிறா, ஏன்னா எனக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் இருக்கு. சீரியஸாக அதை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. டிச்சுக்குள்ள விட்டுறதுடா டே டிச்சு. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 3:20 ஆச்சுங்க. அவ்வளோதான், பாப்பாவை பிக்கப் பண்ண காலேஜுக்கு கிளம்பிட்டேன். ஸோ ஷோரூமுக்கு வந்து எல்லாமே பேசியாச்சுங்க. அண்ட் வந்து இருக்கிறதுலே சூப்பரான ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அங்கே ஷோரூமில் இருக்கக்கூடிய அண்ணா வந்து நம்மளோட டிடிஎஃப் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்க, ஜான்டஸ் 350 சொல்லி. அந்த வீடியோ பார்த்து தான் அந்த அண்ணன் வண்டியை எடுத்தாராம். ஏன்னா அவ்வளோ ஸ்டைலிஷ்டாக இருக்கும் ப்ரோ அந்த வண்டி. ஸோ நீங்கள் போட்டு வந்து எங்களுக்கு தெரிஞ்சது, சரி அதை பார்க்கலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர்கிட்ட நமக்காக பேசி பார்க்க போகிறாங்க, என்ன பெஸ்ட் ப்ரைஸிங் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் இந்த வண்டி எவ்வளோ ரூபாய்னா 99,000 ரூபாங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1 லட்ச ரூபாய், 99,900 சம்திங் வந்துச்சு. ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாய். 5,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துருமாங்க. வண்டி கார்டு, வண்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம். நான் வந்து பார்த்தா வண்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் வாங்குறது தான் நல்லதுன்னு சொல்கிறியாடா? சேஃப்டி இருக்கணும், தப்பு இல்லை. ஒரு 5,000 ரூபாய்க்கு போடலாமோ? போடலாம். அது 5,000 ரூபாய்க்கு ஒர்த் இல்லைண்ணா. அது வெளியே வாங்கி போட்டுக்கலாம். ஸ்கூட்டி நான் எப்படி ஓட்ட போறேன்னே தெரியலைங்க எனக்கு சத்தியமா. ஏன்னா நான் ஸ்கூட்டி ஓட்டி நீங்க பெருசா நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்க இல்லைங்க, நானே பெருசா பார்த்தது இல்லைங்க. சரி, அது ஒரு மாதிரி நல்லா தானேங்க இருக்கும். பார்த்துக்கலாம். அது என்னங்க, அது சேஃப்டி கம்மியாகவே தாங்க எனக்கு ஃபீல் ஆகும். நார்மலாக பெட்ரோல் ஸ்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சேஃப்டி ஃபீல் கம்மியாக இருக்கும். இந்த வண்டி எப்படி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டி வந்து பார்த்தா 86,000 ரூபாய் 80,000 ரூபாய்க்கு தரேன் இருக்காங்க. 20,000 ரூபாய் இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் பார்த்தீங்க, அதுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா நேர்லேயே வந்தீங்க. ஸோ ரெண்டோட லிங்க்குமே வந்து பண்ண உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்லேயே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா ரிட்டர்ன் போட்டு விட்ருங்க டிடிஎஃப். ஸோ வந்து அது ஆனால் முன்னாடியே ரிட்டர்ன் போடுறதுக்கு பாலிசிலாம் படிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க. நம்ம டிடிஎஃப் தான் சொன்னார், நாங்கள் போட்டோ அப்புறம் திரும்பி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானே வந்து அப்படிதான் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஊருக்கு வந்து பண்ண பெருசாக வில்லியங்காடு வரைக்கும் வர்றது கிடையாது, காரமடை வரைக்கும் தான் வரும். அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் ஓட்டிட்டு போனோம் அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேர்லேயே வந்து பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்த விலாகில் சந்திப்போம். எப்போ வாசா பாப்பா விலாகில் காட்டுவீங்க அப்படின்னாங்க, தெரியலைங்க, பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தா சாப்பாடுலாம் செஞ்சு பழகணும். அவங்களா வாசனா இல்லைங்க, நான் இது வரைக்கும் குக்கிங் என்னென்னலாம் லைஃப்பில் மாறுது பாருங்களேன். ஸோ வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக லைஃப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்தா குக் பண்ணிலாம் பழகணும் இல்லைங்க. பார்ப்போம். ஓகே டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லோகத்தில் ரன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கண்டிட்டு டபுள் வெயிட்டிக்கிற வேகம் போன போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வேண்டியிருக்காதீங்க. ஓகே டீட்டெயில்ஸ் என்ன இதுன்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த விலாகில் சந்திப்போம். அண்ட் சீக்கிரமாக வந்து பார்த்தா நம்ம மோட்டோ விலாகிங்களை கம்பேக் கொடுக்க போகிறோம். நல்லா வைபாக இருக்க போகுது. ஓகேங்க, பாய், லவ் யூ ஸோ மச்.